லீக் ஸ்டேஜ் இந்த டோர்னமெண்ட்டில் முடிஞ்சு. லீக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நடந்து கடைசியில் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் மேட்ச் கைஸ். 3rd பிளேஸ்க்கான போட்டி. யாருன்னா இந்த போன மேட்ச்சில் ஒன்று நடந்து பாருங்கள், ஒரு குருமா அந்த டோர்னமெண்ட்டில் ஃபெட்ரிக் ப்ரோ கனவராக உடச்சி ப்ரெடேட்டர் பண்ண இதுதான் இருக்கே ஃபேன் ஃபேவரட் கை. என்ன நான் பண்ணுறாரு பாருங்க டோர்னமெண்ட்டில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் மேட்ச் ஒரு மேட்ச் கரெக்டாக போட்டு அடிச்சுட்டு ஃபைனல்ஸ் போக வேண்டிய போட்டு அடிச்சுட்டு இப்போ வந்து பிரான்ஸுக்கு கூட்டின்னு வந்து நிறுத்திருக்காரு. இப்போ பிரான்ஸ் மேட்ச் ஆடுறாரு, என்னென்ன பண்ண போகிறாருன்னு தெரியல இந்த மேட்ச். லெட்ஸ் see what is happening in this match. ஃபேன் ஃபேவரட் ப்ரெடேட்டர் வர்சஸ் வெரி 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 மோட்டிவேஷன்லாம் இழந்து அடைச்ச அப்படின்னு ஃபீல் பண்ணுற இன்சேன் ப்ரோ வர்சஸ் ப்ரெடேட்டர் ப்ரோ. லெட்ஸ் see what is happening here. எப்பயும் போல் கார்த்திக் ப்ரோ போய் நின்றுப்பா, பறக்கிற பொசிஷனில் போய் நின்றுருக்காரு. .HP இருந்தாலும் பீக் பண்ணி ஒரு போடு, எங்கள் கிட்டேயே வா அப்படின்னு திருப்பி ஃபஸ்ட் லீட் வச்சு ஒரு பிரான்ஸ் அடிச்சுவாரோ என்னடா இது. ப்ரோ ஃபஸ்ட் மேட்ச் ரியலி இம்ப்ரெசிவ். ஐயோ விழுந்துட்டேனே அப்படி இருந்தாலும் ஓடிட்டாருங்க உள்ளார ஓடிட்டு நேடு போடுறாருப்பா. ஐயோ நேடு அலோவ் பண்ணுறாரு, அலோவ் கிடையாது தான் இருந்தாலும். ஸோ திஸ் கில் ஓன்ட் கவுண்ட் கைஸ். இந்த கில் கவுண்ட் ஆகாது. அவர் நேடு போட்டு கொண்டிருக்காரு. ஸோ அவர் கொடுத்துட்டார் அந்த பாயிண்ட்டை, எடுத்துக்கோ அப்படின்னு. ஓகே கிவன் த பாயிண்ட். நேடு இல்லாததுனால ரூல்ஸ் படி. ஸோ கிவன் த பாயிண்ட். நவ் தே ஆர் ஈக்குவல். லெட்ஸ் கோ வாட் இஸ் ஹேப்பனிங். ஒரு பாயிண்ட் லீடில் இருக்கார் ப்ரெடேட்டர். Insane bro, will he throw up the bronze too or will he get the revenge from Predator? Let's see. Revenge வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பாருங்க பறக்கிறத பாரு, என்ன ஸ்டைலாக பறக்கிறே. சே அந்த பறக்கிறதுலாம் அந்த பறக்கிறது படுக்கிறது வேற லெவல் பண்ணுறாரு. அந்த பொசிஷனில் நின்றுட்டு ஃபேவரட் பொசிஷன் போல இருக்குது. ஸோ இன்சேன் ஈக்குவல்ட் அப் 2-2 ஈக்குவலாக போகுது பிரான்ஸ் மேட்ச். லெட்ஸ் பிரான்ஸ். இன்சேன் காட் த லீட். ஒரு ரிவெஞ்ச் தான். ஏண்டா என்னென்ன பண்ணு நீ போன மேட்ச் இருடா வரேன்னு போட்டு ரிவெஞ்ச் எடுத்துகிட்டு இருக்காரு. 3-2 7 minutes லெஃப்ட். நீ என்ன வேணா பண்ண அந்த பொசிஷனில் பீக் போட்டாருங்க. பீக் போட்டாருப்பா, அடிச்சாருங்க பீக்கு போட்டுப்பா. இவர் பீக் பண்ணுறது, ஜம்ப் பண்ணுறது, ப்ரான் பண்ணுறது எல்லாமே ஃபேவரட்டாக. இப்போ ஜம்பிங் கட் போடாது பார்த்தீங்கன்னா இப்போ பீக் பண்ணி ஹேக்கர் கேம் பிளே கைஸ். ஐயோ ஃபெட்ரிக் பொசிஷன் கார்த்தி. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஜாலியாக ஆடிட்டு இருக்காரு மனுஷன். போடு பிரான்ஸ் பாரு, நான் தூக்குறேன் அப்படின்னு ஆடிட்டு இருக்காரு. அழகா லீட் எடுத்துட்டு ஆடிட்டு இருக்காருங்க, சூப்பரா. நோ ஓகே, காட் 2 points லீட் ப்ரெடேட்டர். அழகா பீக்க போட்டேன், அடிப்பா. நம்மளுக்கு அதெல்லாம் கை வந்து கிளப்பா. பீக்க போடும் அடிப்போம் பாண்டு ஜாலியாக. பிரான்ஸ் மெடல் தட்டிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்காருப்பா. நீ என்னடா ரிவெஞ்ச் எடுக்கிறேன் நான் வரேன்டா. பறந்து வராது பாருங்க. யூ ஆனால் என்ன வந்த அப்படியே ஒரு பறந்து ஹீரோ மாதிரி வந்துட்டு கடைசியில் காலை கூட சொல்லலை, தரையை சுட்டுட்டு இருக்காரு. ஓகே பறந்து அடிப்பேன் அப்படின்னு பறந்து வந்துட்டு இருக்காரு. ஐயோ ரொம்ப ஆணவத்தில் போகிறோமோ அப்படின்னு ஃபீல் ஆகும் கண்டிப்பாக. பறந்து ஆடுறத பார்த்தா இருந்தாலும் பறந்துட்டு தான் இருக்கு. ஓகே ஃபெட்ரிக் ப்ரோ காட் த 2 points
ஈக்குவலாக இருக்குது. 5-5 இருக்குது. ஃபெட்ரிக் ஓப்பனில் போயிட்டு அவ்வளோ கவர் இல்லாமல் அங்கேயே மாட்டிக்கிட்டா அப்படி தான் சாவர். ஸோ யூ ஷுட் கரெக்ட் தட். ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க இங்கே, அதெல்லாம் அவருக்கு மாற்றணும் கண்டிப்பாக. நான் பேர் பறக்க போயிட்டேன், ரெடியாக இருக்கேன், பீக்க போடுவேன், பறப்பேன், எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினில் ஜாலியாக இருக்கு. இப்போ கண்டிப்பாக பறப்பாரு, இன்ட்யூஷன் சொல்லுது. இப்போ பறந்து வருவார். பீக் போடுறாரா பிறகுறாரான்னு தெரில. அங்கே என்ன மைண்ட் செட்டில் இருக்கார் தலைவன். பறக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் பறப்பேன், பறக்கிறேன். நான் சப்போஸ் எப்போ பறக்க போகிறேன்னு தெரியாது, அங்கே தான் இருக்கேன், எப்போ பறப்பேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் பறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து வந்து ஒரு ஷாட்டை போட்டார். காட் தட் 2 பாயிண்ட்ஸ் லீடில். பிரான்ஸ் மெடலுக்கு நான் தான், எனக்கு தான் அப்படின்னு 2 பாயிண்ட்ஸ் லீடில் கம்ஃபர்டபுளாக இருக்கார். நான் பறப்பேன் அவ்வளோதாங்க. இந்த பாயிண்ட் அவ்வளோதான், அடி தான், சாத்தடி விழுந்துச்சு கைஸ். ஓகே, ஃபெட்ரிக் ப்ரோ பேட்லி நீட்ஸ் 2 பாயிண்ட்ஸ் டு பி இன் த லீட். கேபி கம்ஃபர்டபுளாக ஜாலியாக விளையாட்டுருப்பாருப்பா. பறந்து 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 இப்போ ட்ராப் ஷாட், ட்ராப் ஷாட் நிறைய இருக்காருங்க. ட்ராப் ஷாட் போட்டுச்சே, திரும்ப விட மாட்டானே அப்படின்னு அங்கே தான் தலைவன் இருக்கான். ட்ராப் ஷாட்டு பறக்கிறதுல தான் இவ்வளோ மாதிரி ஆடுவோம். இங்கே பேர் பீக் பறந்து வருவோம்டா. நான் இப்போ நேராக ஓடி இருக்கலாம், இருந்தாலும் பறந்து தான் போவேன், மேலே ஏறி போகிறார். ஓகே, ஃபெட்ரிக் ப்ரோ வந்து சென்சிபிளாக பின்னாடி போயிட்டாரு. இவருக்கும் ஹீல் ஆகிட்டான் அவன் அப்படின்னு தெரிஞ்சோடனே இவரும் பின்னாடி வந்துட்டார். 7-7 ஈக்குவலாக போயிட்டுருக்கு. திஸ் பாயிண்ட் இஸ் வெரி க்ரூஷியல். 3 minutes லெஃப்ட் இன் திஸ் மேட்ச். தே ஆர் ஃபைட்டிங் வெரி ஸ்லோ. ஒரு மாதிரி ரொம்ப நெட்வொர்க் இஷ்யூ இருக்கோ, ஸ்டக்காகி ஓடுறாங்களோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. இங்கே தான் மண்டை இருக்குது, நான் இங்கே தான் வெளியே வருவான். அவன் வந்தால் நான் சுடுறேன் பாருன்னு சுட்டு காலி பண்ணிட்டு அவன் பறக்கிற பொசிஷனுக்கு ஓடுறாரு கைஸ். ஓகே, பறக்கிற பொசிஷன் போய் உட்காந்துட்டாரு கரெக்டாக. ஸோ இஸ் இந்த லீட் நவ் 8-7. ஜஸ்ட் 3 minutes லெஃப்ட், யூ கேன் கெட் த பிரான்ஸ். இதே ஒரு பாயிண்ட் லீடில் இருந்தால் லெட்ஸ் சி வாட் இஸ் ஹேப்பனிங். ரொம்ப க்ளோஸாக போகுது இந்த கேம். ஐ ஆம் எக்ஸைட்டட் டு வின் திஸ் பிரான்ஸ். கண்டிப்பாக ஃபேன் ஃபேவரட் மாமா மட்டும் அடித்தாருன்னு ஏன் வேற மாதிரி டோர்னமெண்ட் அவருக்கு. கடைசியில் ஒரு ப்ளோடும் போடலை அவர் மேலே. இன்சேன் ப்ரோ காட் பாயிண்ட் ஈக்குவலாக போகுது. இன்சேன் ப்ரோ வந்து கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும். அவர் மைண்ட் செட்டு, முன்னால் தாண்டா நான் ஃபைனல்ஸ் போகல, எனக்கு சில்வர் கிடச்சிருக்கோண்டா, இல்லை கோல்டு கூட அடிச்சிருப்பேன் நான், முன்னால் தாண்டா போகல நான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ரிவெஞ்ச் அந்த மோட்டில் இருந்தே ஆகணும். அந்த ரிவெஞ்ச் மோடில் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். பார்ப்போம், லெட் சி வின் அண்ட் கெட் த ரிவெஞ்ச் ஆர் ஃபேன் ஃபேவரட். பீக் பாருங்க கைஸ். போச்சு அழகான பீக், ஹீரோ பீக்கு போட்டார், மிஸ் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. இப்போ வந்து ஃபெட்ரிக் ப்ரோ லீடுக்கு வந்துட்டார். ஈ கெட்ஸ் தட் ரிவெஞ்ச் நவ். இதை வந்து அவர் தக்க வச்சுப்பாரா? 2 minutes லெஃப்ட், ஒரு பாயிண்ட் லீடில் இருக்கார். யூ கேன் டர்ன் லைக் எனிதிங். லெட்ஸ் see if he can hold this point and win the bronze match. ரொம்ப க்ளோஸாக போயிட்டுருக்கு. ப்ரெடிட்டர் என்னப்பா அங்கேயே தூங்கிட்டாரு. எப்பா நீ ஓடி வந்து அடித்தாதான்ப்பா பாயிண்ட் வரும் உனக்கு, நீ அங்கே போய் பறந்துட்டுருக்கேன். அங்கே பாருங்க கைஸ், இல்லை நான் பண்ணுறாரு பாருங்க போயிட்டு. ஓகே, இஸ் கம்மிங். மேலே உட்காந்து பீக் பண்ணிருக்காரு, பறந்து பறந்து வராரு பொறுமையாக. இன்சேன் ப்ரோ இஸ் கிளியர், ஒரு பாயிண்ட் லீடில் இருக்கும். வி ஷுட் நாட் த்ரோ திஸ் அப்படின்னு இன்சேன் ப்ரோக்கு அடிச்சிட்டார் இன்சேன் ப்ரோ. ஃபெட்ரிக் இஸ் இந்த 2 points லீட் நவ். ப்ரெடிட்டர் ஈ ஷுட் பி அக்ரெசிவ் நவ். டெஃபினட்டாக அக்ரெசிவாக ஒரு பாயிண்ட் எடுத்தே ஆகணும், 2 பாயிண்ட் எடுத்தே ஆகணும். 1 minute லெஃப்ட் இன் திஸ் மேட்ச். பிரான்ஸ் இப்போதைக்கு இன்சேன் ப்ரோ கிட்ட தான் இருக்குது. மாமா ரொம்ப அக்ரெசிவாக ரஷ் பண்ணுறாரு, ஆனால் பின்னாடி இருக்கிறது தெரியாமல் லாபி கூட ஓடிட்டுருக்கார். ஓகே, கோயிங் டு பி ஃபைட் தான். ஓகே, இன்னும் ஒரு பாயிண்ட், ஒரு நிமிஷத்தில் ஒரு பாயிண்ட் எடுத்தால் ஈக்குவல் ஆகும். பட் ஈ காட் ஸ்டக் ஹியர். அவர் நினச்சிருந்த ஏறி வந்து அடிச்சிருக்கலாம் இன்சேன் ப்ரோ, பட் ஈ டென்ட். ஓகே, லெட்ஸ் see. ஒரு பாயிண்ட் லீடில் இருக்காங்க.
Even that way. He's coming this way. Ooh, guys, Predator is changing this whole tournament. Ooh, I didn't expect this. ஆக்சுவலாக செம்ம க்ளோஸ் அப் கிட்ட இருக்கு. இப்போ 30 செகண்டில் எல்லோரும் ஈக்குவலாக இருக்காங்க. ஹூ இஸ் கோயிங் டு கெட் த ப்ரான்ஸ் மெடல்? சத்தியம் ஐடியா இல்லைங்க யாருன்னு. பறக்கிற பொசிஷனில் வந்து இன்சேன் இருக்காரு. அவரோட பொசிஷனு இப்போ வந்து 2 பேரும் க்ளோஸ் ஃபைட். 18 செகண்ட்ஸ். இன்சேன் ப்ரோக்கு அந்த லீடு போயிடுச்சு கைஸ். பிரான்ஸ் மெடலில் 10 செகண்ட். ஓகே, ஈ கான் டூ எனி திங். மாமா கான் டூ எனி திங். 10 செகண்ட் வென் டு த லாபி கைஸ். இன்சேன் ப்ரோ லாபிக்கே ஓடிட்டார். அவ்வளோதான், கம்ஃபர்டபுளாக இன்சேன் ப்ரோ ஜெயிச்சிட்டார். பிரான்ஸ் மெடல் தட்டிட்டாரு. ரிவெஞ்சையும் எடுத்துட்டாரு. ப்ரெடேட்டர் ப்ரோ செம்ம க்ளோஸாக வந்தார். பட் ஈ கான்ட் மேக் இட். பட் இட் வாஸ் வெரி ஃபன் கைஸ். ஈ வாஸ் த இந்த டோர்னமெண்ட் வந்து பின்னாடி இருந்து ஒரு ஃபன்னாக கொண்டு போனது அவர்.